கார்த்திகை தீபத்தன்று காலையில் சிவன் மற்றும் முருகப்பெருமானின் படத்துக்கு மாலை அணிவித்து குத்து விளக்கேற்றி வணங்க வேண்டும். சிவ முருகனுக்குரிய பாடல்களை பாடி ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தகுரு கவசம் போன்றவை அவர்களுக்கு மிகவும் பிடித்தவை. அன்று காலையில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். மதிய வேளையில் சிவனுக்கும் முருகனுக்கும் எலுமிச்சை சாதம் படைத்து அதை உண்பது சிறந்தது. நெருப்பாய் இருக்கும் சிவனுக்கும் நெருப்பில் பிறந்த முருகனுக்கும் குளிர்ந்த எலுமிச்சை மிகவும் உகந்தது. மாலையில் கார்த்திகை விளக்குகளை வீடெங்கும் ஏற்றி பிடிக்கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு அதை பிரசாதமாக தருவதன் மூலம் சகல வளமும் வீட்டுக்கு கிடைக்கும். இரவில் கோவில்களில் நடக்கும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியில் எரியும் நெருப்பை சிவனாக கருதி வழிபட வேண்டும்.